கீவளூர் தொகுதியில எந்த அளவுக்கு மக்கள் எழுச்சியா இருக்காங்க? தொடர்ச்சியா நீங்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருக்கீங்க, காலையில இருந்து சுற்றுப்பயணத்துல இருக்கீங்க. இப்ப நீங்க டயர்டா இருக்கிறீங்க நம்ம பார்க்க முடியுது. இருந்தாலும் இதுக்கு இடையில எந்த அளவுக்கு மக்கள் எழுச்சியா இருக்காங்க? அந்த ஒரு வாரமா அந்த பிரச்சாரம் என்பது தீவிரமா நடந்துட்டு இருக்கு, உங்க கருத்து? ஒரு வாரமாக நாங்க தீவிர பிரச்சாரத்துல பண்ணிட்டு இருக்கோம். பிரச்சாரத்தை பத்தி சொல்லணும்னு சொன்னா, எங்களுக்கு களம்ங்கிறது எங்களுக்கு சாதகமா தான் இருக்குது. போற இடங்கள்லாம் பெண்களும் இளைஞர்களும் மக்களும் கூடி மக்கள் வெள்ளத்துல அப்படியே மிதந்த வண்ணம் தான் இருக்கிறேன் அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புறேன். பெருமையோட நான் சொல்லிக்க விரும்புறேன். அதாவது பிரச்சாரங்கிறது மிக சிறப்பா போய்கிட்டு இருக்கு. மிகப்பெரிய ஒரு வரவேற்புங்கிறது எனக்கு இருக்குது. இப்ப கடந்த முறையும் நம்ம கீவளூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் சிபிஎம் வேட்பாளர் தான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க. இப்ப இந்த முறையும் நீங்க ஒரு பெண் வேட்பாளராக களங்கான்றீங்க. இப்ப எந்த அளவுக்கு ஒரு சவாலா நீங்க இந்த தேர்தலை பாக்குறீங்க? 4 முனை போட்டி அப்படிங்கிறது சொல்லப்படுது. அதாவது தாவேகா, நாம் தமிழர், பாமக உள்ளிட்ட கட்சியும் போட்டிடுறாங்க. நீங்க அந்த மத்த கட்சிகளை எப்படி பாக்குறீங்க? இது 4 முனை போட்டிங்கிறதெல்லாம் எதுவும் கிடையாது. ஒண்ணு பாமக இன்னைக்கு அந்த இடத்துல வந்திருக்கிறாங்க. எங்க 2 பேருக்குமான ஒரு போட்டியா தான் இருக்குமே தவிர, நாம் தமிழர் டிவிகே இது 2மே இன்னைக்கு டிவிகே இருக்கிறது அவரே சொல்லியிருக்காரு. நேத்து பேசியிருக்கிற செந்தில் பாண்டியே சொல்லியிருக்கிறாரு, 12 வயதுல இருந்து 15 வயதுக்குள்ள இளைஞர்கள் என்கிட்ட இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வாக்குகள் இல்லாத ஒரு பட்சம்தான், அந்த வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு வாக்குகள்ங்கிறது கிடையாது அப்படிங்கிறத அவரே சொல்லியிருக்காருங்கிறதான். அது மாதிரி கார்த்திகா தேர்தலுக்கு தேர்தல் தான் களம் இறங்குறாங்க. ஏன்னா போன முறை நாடாளுமன்ற தேர்தலின் போது வந்தாங்க. இந்த முறை சட்டமன்ற தேர்தலின் போது வந்திருக்கிறாங்க. இந்த இடைப்பட்ட காலங்கள்ல மக்களுடைய பிரச்சனைகள், மக்களுடைய தேவைகள் அவங்களுக்கு தெரியறது இல்ல. தேர்தலுக்கு தேர்தல் அவங்களுக்கு மக்களுடைய தேவைகள் தெரியறதாதான் அவங்க பார்க்கக்கூடியது. அதனால இது 4 முனை போட்டி எல்லாம் கிடையாது அப்படிங்கறதுதான். பாமகவை பொறுத்தளவுக்கு நான் இப்பகுதியில இருக்கக்கூடிய ஒரு வேட்பாளராக இருக்கிறேன். அந்த அடிப்படையில பார்த்தாக்கா இன்னைக்கு எனக்கு தான் களம் சாதகமா இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். நம்ம தொகுதியில தீர்க்கப்படாத பிரச்சனை அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்கள் பாக்குறீங்க? கடந்த முறை என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சிருக்கீங்க? இப்ப என்ன செய்யணும் அப்படிங்கிறது மக்களோட எதிர்பார்ப்பா இருக்கு. அதாவது நம்ம தொகுதியில குடித்தண்ணீர் மட்டும்தான் ஓரளவு பிரச்சனையா இருக்குதே தவிர பாக்கி பெருசா எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னா குடித்தண்ணீர் என்னன்னா, இப்போ இந்த சுனாமிக்கு வந்த பிறகு நமக்கு நிலத்தடி நீர்கள் ரொம்ப வீணா போச்சு. அதனால நம்மளால அங்கங்க போர் எடுத்து தண்ணி கொடுக்கறதுல ஒரு பெரிய ஒரு சிரமம் இருக்கு. ஆனா இன்னைக்கு ஜல்ஜீவன் திட்டம் மூலமா அனைத்து ஊராட்சிகளுக்கும் இன்னைக்கு பைப்லைன்ங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு சில மாதங்கள்ல நிச்சயமா எல்லா பகுதிகளுக்கும் குடித்தண்ணீர் வருவதற்கான எல்லா ஏற்பாடும் இருக்குது அப்படிங்கிறது தான். நிச்சயமாக 1-2 மாதங்கள்ல அதுவும் நிறைவேற்றிடும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். கடந்த முறையை காட்டிலும் இந்த முறை இந்த வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது நீங்க நம்பப்படுகிறீங்க? எழுச்சியா எந்த அளவுக்கு இப்ப விவசாயமும் மீன்பிடி சார்ந்த அந்த பகுதி இல்ல எந்த பகுதி மக்கள் எழுச்சியா இருக்காங்க? இப்ப குக்கிராமம் வரைக்கும் நீங்க போயிட்டு இருக்கீங்க, உங்களோட கருத்து? எல்லா பகுதி மக்களுமே எழுச்சியா இருக்காங்கிறது தான் என்னுடைய பார்வையில இருக்குது. அதனால ஒரு 25,000 30,000 வாக்குகள் வித்தியாசத்துல நான் வெற்றி பெறுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. வாழ்த்துக்கள் மேடம். நன்றி. கீழ்வேலூர் சட்டமன்ற தனி தொகுதியில போட்டியிடும் பெண் வேட்பாளர் சிபிஎம் கட்சி சேர்ந்த லதா அவர்கள் கூறிய கருத்தை நம்மால் கேட்க முடிந்தது. கிட்டத்தட்ட 25,000 30,000 வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெறும் என்றும், அதே போல இந்த பகுதி மக்களுடைய பிரதான பிரச்சனை குடிநீர் பிரச்சனை, அதற்கான தீர்வையும் சட்டமன்றத்தில் கொடுப்பேன் என்ற பல்வேறு கோரிக்கைகளை நம்மிடம் சொல்லியிருக்கிறார். கண்டிப்பா தேர்தல் முடிந்த பிறகு அதோட எலெக்ஷன் ரிசல்ட் நம்ம மற்ற விஷயங்களை பார்ப்போம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நாகையிலிருந்து செய்தியாளர் பாலமுத்துமணி.